எக்ஸாம்பிள் 1.9. ஸோ கிவன் மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ஏபி த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் இது வந்துட்டு ட்ரூவா இல்லையா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ்க்கு ஏபி வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆர்ஹெச்எஸ்க்கு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் எல்ஹெச்எஸ்ல ஏபி வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஏபி மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் பண்ணோம்னா A11, ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணோம்னா A12, செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் பண்ணோம் அப்படின்னா A21, செகண்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணோம்னா A22, அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ 0 இன்ட்டு -2 0, -3 இன்ட்டு 0 0, 0 இன்ட்டு -3 0, -3 இன்ட்டு -1 எனக்கு +3 அப்படின்னு கிடைக்கும். தென் 1 இன்ட்டு -2 -2, 4 இன்ட்டு 0 0, 1 இன்ட்டு -3 -3, 4 இன்ட்டு -1 -4. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 0 -3 -2 and 7 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து நான் ஏபி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டிட்டர்மினன்ட்டும் அட்ஜாயிண்ட்டும் தேவை. ஃபஸ்ட்டு நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு தென் மைனஸ் ஆஃப் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோமா. ஸோ 0 இன்ட்டு -7 எனக்கு 0, மைனஸ் ஆஃப் -2 இன்ட்டு 3 எனக்கு 6 அப்படின்ட்டு வரும். அப்போது இன்வெர்ஸ் டிட்டர்மினன்ட் வந்து 6 இருக்கிறதுனால டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னால எனக்கு ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா எலமெண்ட்ஸ் வந்துட்டு ஸோ இந்த ரெண்டு எலமெண்ட்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுவேன். இந்த ரெண்டு எலமெண்ட்ஸையும் மைனஸ் சைன் போட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிட்டு இந்த ஹோல் டிரான்ஸ்போஸ் போடுவேன். ஸோ டிரான்ஸ்போஸ் போடும்போது எனக்கு இந்த ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட்டு ரோவாக மாறுது. ஸோ -7 -3 2 and 0 அப்படின்ட்டு. இப்போ ஏபி இன்வர்ஸ் 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ 1/6 இன்ட்டு இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படி எழுதிட்டு இது 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஆர்ஹெச்எஸ் பண்ணுவோம். ஆர்ஹெச்எஸ் அப்படின்றது நம்ம பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அதனால் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்போது 0 இன்ட்டு 4 0, மைனஸ் ஆஃப் -1 இன்ட்டு -3 எனக்கு +3 வரும். அப்போ 0 + 3 = 3. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்ம இந்த எலமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். இந்த ரெண்டு அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். இந்த ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி மைனஸ் சைன் போட்டு எழுதுவோம். அப்போது எனக்கு 4 -1 மைனஸ் ஆஃப் -3 +3 and then 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணும்போது எனக்கு 4 3 -1 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஏ இன்வெர்ஸ் 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ 1/3 இன்ட்டு 4 3 -1 0 அப்படின்ட்டு. தென் பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிற டிட்டர்மினன்ட் ஆஃப் பி பண்ணுறேன். ஸோ இது ரெண்டையும் பண்ணும்போது -2 இன்ட்டு -1 எனக்கு 2 வரும். 0 இன்ட்டு -3 எனக்கு +3. அப்போ எனக்கு வந்து டிட்டர்மினன்ட் வந்து 2 அப்படின்னு கிடைக்குது. அட்ஜாயிண்ட் ஆஃப் பி பண்ணும்போது இந்த ரெண்டு எலமெண்ட்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுவேன். இந்த ரெண்டு எலமெண்ட்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் சைனோட மல்டிப்ளை பண்ணி எழுதுவேன். ஸோ ஐ பி கெட்டிங் -1 0 and 3 and -2. இதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணும்போது -1 3 0 -2 வரும். இப்போ பி இன்வெர்ஸ் 1 பை பி determinant of b into adjoint of a is equal to determinant 2 வந்திருக்கனால 1/2 adjoint of b -1 3 0 -2 அப்படின்ட்டு. ஸோ அடுத்து இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ b inverse a inverse is equal to 1/2 -1 3 0 -2. இங்கே b inverse கொடுத்துருக்கனால ஃபஸ்ட்டு நான் அந்த b inverse தான் ஃபஸ்ட்டு எழுதுவேன். இன்ட்டு a inverse 1/3 இன்ட்டு 4 3 -1 0. ஸோ இதில் வெளியே இருக்கிற 1/2 1/3 நான் செப்பரேட்டாக மல்டிப்ளை பண்ணி டேரெக்டாக 1/6 அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிடுறேன். தென் உள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் மல்டிப்ளை. ஸோ -1 இன்ட்டு 4 plus 3 into -1. அப்போ எனக்கு -4 -3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ I'll be getting -7. Then -1 into 3 -3 3 into 0 0. அப்போ எனக்கு -3 கிடைக்கும். 0 into 4 0 -2 into -1 +2. அப்போ எனக்கு 2 கிடைக்கும். 0 into 3 0 -2 into 0 0. அப்போ எனக்கு 0 கிடைக்கும். ஸோ வித் கம்பேரிங் 1 into நமக்கு AB the whole inverse is equal to B inverse A inverse அப்படின்னு கிடைக்குது. Hence verified.